தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது கூடியிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Potential to reshape the oath. I urge the honourable members to conform to the chosen format. Oath or affirmation, Secretary General. आसाम श्री बीरेंद्र प्रसाद बैश्य. Honorable members, Shri Birendra Prasad Bash is a former Union Cabinet Minister for Steel and Mines. He is now beginning his third term in this August House. He has held key leadership roles within his party and in National Sports Administration, including as President of Weightlifting Federation of India and Vice President of the Indian Olympic Association. Bash has also contributed regularly to journals and newspapers on socio-political issues and remains deeply engaged in political and social work in Assam. Shri Birendra Prasad Bash. মই শ্ৰী বীৰেন্দ্ৰ প্ৰসাদ বৈশ্যই ৰাজ্যসভাৰ সদস্য নিৰ্বাচিত হোৱাত இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் முதல் நாளான இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இன்றைய நாளில் கூட்டத்தில் யார் யார் கலந்திருக்காங்க, அது பத்தின விவரங்களை சொல்லுங்க. நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரானது இன்று தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மொத்தம் 21 அமர்வுகள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடக்க இருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடராக இருக்கிறது. காரணம் என்னென்றால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த ஒரு முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடராகும். அது போன்ற ஆபரேஷன் சிந்து தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இந்தியா சர்வதேச விண்வெளி தளத்தில் முதல் முறையாக ஒரு விண்வெளி வீரரை அனுப்பி அங்கு அவர் இந்தியாவுடைய அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான நிகழ்ச்சிக்கு அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் பெருமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக பத்திரிகையாளரை சந்திக்கும் போது பிரதமர் மோடியும் தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விவாதங்கள் என்பது நடைபெற இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கான அந்த நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், விவாதிப்பதற்கான விஷயங்களை உரிய முறையில் பதில் கொடுக்க வேண்டும். மத்திய அரசானது எதிர்கட்சிகளுக்கு உரிய நேரத்தை வழங்கி எதிர்கட்சிகளின் கருத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். கடந்த காலங்களில் கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளுக்கு உரிய நேரங்கள் கொடுக்கப்படவில்லை என்ற உள்ள இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் அதே போன்று நேற்றைய தினம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் இது தொடர்பான வலியுறுத்தல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சிகள் பல்வேறு கட்ட அந்த தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்க வேண்டும். அதே போன்று சிந்தூரில் அங்கு சிந்தூர் ஆபரேஷன் நடக்கும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றன, குறிப்பாக அமெரிக்க அதிபர் கூறியது போல இந்தியாவுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா உள்ளிட்ட விவரங்களை மத்திய அரசு பதிலாக தர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருக்கிறது. அதே போன்று நாட்டில் உள்ள பொருளாதார நிலை மற்றும் வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவை தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் என்று பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான விவகாரத்துறை அமைச்சர் அனைவரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். எனவே இந்த 21 அமர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது பல்வேறு சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகவும் அதே போன்று முக்கியமான விவகாரங்கள் விவாதிக்கக்கூடியதற்கான ஒரு களமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.